இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் என்னன்னா, இந்த படத்துல அவங்க செகண்ட் ஹாஃப்ல ரிங்குக்குள்ள என்ட்ரு ஆகிற சீனு. எல்லாருமே வந்து ஸ்பீக்கர் எல்லாம் எடுத்து வந்து பாட்டு போட்டு ஏற்றுவாங்க. இவனுக்கு ஒரு அலப்பறையை கிளப்புவாங்க. போயிட்டு உலக்க எங்கேயாச்சும் உசார் பண்ணு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவாரு. அவன் போயிட்டு உலக்கையை தூக்கிட்டு வந்துடுவான். உலக்கையை தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த உலக்கையை வச்சு ஒருத்த குத்த இன்னும் அந்த துண்டை வச்சு ஆட்டி தை தக்கத்தை அப்படின்ட்டு ஒரு பிஜிஎம்லாம் போட்டு இந்த பிளேயர் மேலே ஏற்றுவாங்க. இதுல ஒரு ஆளுக்கு அதே மாதிரி வைபோடு ஏற்றுவானுங்க. அடி வாங்கி தோத்துருவேன். ரெண்டாவது ஆளுக்கும் கொஞ்சம் வைப் கம்மியா இருக்கும். மூணாவது ஆள் எல்லாருமே வந்து இவன் அவ்வளவுதான் ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு இருப்பாங்க. அதில் வந்து எப்படி பாடுவானுங்கன்னா ஸ்லோவா பாடுவாங்க. தை தக்க அப்படி போய்கிட்டு இருக்கும். அவன் போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்த உடனே அடுத்த ஆள் பிளேயர் உள்ள இறங்கும்போது அது திருப்பி அந்த ஃபோர்ஸ் வரும். திருப்பி அதை சூப்பரா ஆட்டி ஆடுவானுங்க. அப்புறம் பார்த்தா அவனும் தோத்துருவான். அதான் நம்ம ஹீரோவும் அடி வாங்கி நாக் அவுட் ஆயிடுவான். அதுக்கப்புறமா ஒருத்தன் இருக்கான். நமக்கே அவன் மேல நல்லா ஹோப் இருக்கு, அவன் ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அவனும் வந்து வாக் அவுட் கொடுத்து வெளியே வந்துருவான். இதுக்கப்புறமா மூணாவது மேட்ச் அவன் ஜெயிச்சதால இன்னொரு ஃபைட் இருக்கு. அதை நம்ம பண்ணிட்டு ஊருக்கு போவோம் அப்படின்ட்டு ஹீரோ போயிட்டு எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி உள்ள கூட்டிட்டு வந்து பிளேயரை நடுவில் நிற்க வச்சுட்டு நிற்பாங்க. அப்போ அந்த ஸ்டேடியமே பாடுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக ஒரு கேட்ச். ரியலி லைக் ஹீரோக்கு அந்த ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. பட் ஹீரோயின் கூட அவனை மொக்க பண்ணிட்டு தான் போவோம். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். பட் அதுக்கப்புறமா மெயினா கிளைமேக்ஸ் ஃபைட்டு. இவனுக்கு போனது ரிங்கில் ஃபைட் பண்ணாம ஸ்ட்ரீட் ஃபைட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி அவனுக்கு ஊருக்கு வந்து சேருவானுங்க. அந்த மாதிரி இந்த படத்தை முடிப்பாங்க. இப்போ ஆனால் ஸ்க்ரீன் பிளேவாக பார்த்தோம்னாலும் கதையாகவே பார்த்தோம்னாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது. பாக்ஸிங் படம்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? சர்போட்டாவாக இருக்கட்டும், இல்லை இறுதி சுற்றாக இருக்கட்டும், நம்ம பார்த்தால இதுதான். இன்டர்நேஷனலாக நிறைய படங்கள் இருக்குது. இப்போ இவன் வந்து எப்படின்னா அடிச்சு வின் பண்ணுவாங்க, ஜெயிப்பானுங்கிற இதுல அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கும் போது எல்லாரையும் மொக்க பண்ணி விடும்போது அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு கவலை. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட டேரக்டர் நம்ம தள்ளுமாலா படத்தோட டேரக்டர். தள்ளுமாலா மை ஃபேவரட் படம். அந்த படத்தோட எடிட்டாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி இருக்கட்டும், செம்ம தரமாக இருக்கும். அந்த டேரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காப்புல. இவர்கிட்ட ஸ்டோரி மட்டும் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்தால் இந்த படத்தையும் அதே அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாரு அப்படின்னு தோணுது. பட் ஆனால் அது நடக்கலை. ரியலி ஒரு வாட்டி பார்க்குற படம். ஒரு வாட்டி டைம் வந்தால் நீங்களும் போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க முகேஷ். Hope you enjoy this video guys. நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.